அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வசந்த நேயர்களுக்காக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஸ்பெயின் பிரேசிலிருந்து 2 பேர் டூரிஸ்ட் வந்தவங்களை ஒரு 7 பேர் ரேப் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அதாவது இந்தியாவில் மற்ற இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக ஜார்க்கண்ட் போகும்போது ஒரு 7 பேரால் கூட்டு பாலுணர்வு வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க அந்த பெண்மணி. அதாவது இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், சட்டம் கடுமையாக இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் குறிக்குது. இந்தியாவோட பேரை தலை குனிய வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு வேறு யாருமே கிடைக்கலையா? ஒரு டூரிஸ்ட் வந்தவங்களை இந்த மாதிரி பண்ணும்போது மற்ற வெளிநாட்டுக்காரர் வர்றதுக்கான அச்சப்படுவாங்கள்ல. அது என்ன ஒரு முறைன்னே தெரியலையே. இன்னும் பழக்க வழக்கங்களே சரியில்லாமல் இருக்கானுங்களே. ஜார்க்கண்ட் எல்லா இடத்துலையுமே அந்த பிரச்சனைங்க இருக்குது. இந்தியாவில் ஃபுல்லாகவே இருக்குது. அது சட்டம் கடுமையாக்கப்படணும். அதாவது ரேப்புன்னு சொன்னாவே சட்டம் கடுமையாக வெளியே வர முடியாத அளவுக்கு தண்டனைங்க இருக்கணும். இப்போலாம் எப்படின்னா உள்ளே போனால் அடுத்த நிமிஷம் வெளியே வர்ற மாதிரி இருக்குது சட்டம். இதெல்லாம் மாற்றலைன்னா இந்தியாவுக்கு தலைகுனிவு தான். ஏன்னா அந்த பெர்னாண்டா அப்படின்ற ஒரு பிரேசிலில் சேர்ந்தவரும், வின்சென்டே அந்த பெண்மணி ஸ்பெயினை சேர்ந்தவங்க. இருவரும் ஒரு உலகம் ஃபுல்லாக பைக் ரைடர் இதில் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக அத்தனை கண்ட்ரியில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க. அங்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கலை. இந்தியா வரும்போது மட்டும் இந்த ஒரு காம கொடூரன்கள் அவனுங்கள்லாம் என்ன சொல்லணும்னா, அதாவது வெட்ட வேண்டியதை வெட்டினா தன்னால் சரியாயிடும். அந்த மாதிரி ஒரு பெண்மணினும் பாராமல் அவங்க அதாவது ரசிக்கிறதுக்காக வராங்க. அதாவது சட்டம் என்ன சொல்லுது, ஒரு பெண்மணியோட இது இல்லாமல் அவங்களோட அனுமதி இல்லாமல் தொட்டால் கூட குற்றம்னு சொல்லுது. ஆனால் இவங்க வாலண்டரியாக கொண்டு போய் கடத்திட்டு போய் 7 பேர் கூட்டு பாலுறவு குடும்பம் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும்? சட்டத்து மேலே ஒரு துளியும் நம்பிக்கை இல்லாமல் தானே இருக்குது உங்களுக்கு. அதாவது என்ன பண்ணிட்டு போகிறாங்க நம்மள, அந்த பயம்ன்றது வந்தால் மட்டும்தான் மனுஷனாக இருப்பான். ஏன்னா மோசமாக போயிட்டுருக்குது. இது எல்லாமே மாறணும். ஒரு பக்கம் கஞ்சா அந்த போதை பழக்கம் வேறு தலை விரிச்சு ஆடுது எல்லா இடத்துலையும். இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இணைஞ்சு பெரிய அளவில் முயற்சி எடுக்கணும். இதுக்கு ஒரு நீதி அதுவும் அந்த குறிப்பாக சொல்ல போனால் அந்த பெண்மணியனோட கணவர் அழைச்சி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜார்க்கண்ட் அரசாங்கம் ஒரு 10 லட்ச ரூபாயை நிவாரணமாக வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க பணம் இல்லாமையா ஊராக சுற்ற அந்த அளவுக்கு ரைடு போகிறாங்க. இதுவே ஒரு அவமானம் தான். அவங்களுக்கு என்ன நீதி வேணும்? அந்த 7 பேரை அரெஸ்ட் பண்ணி சரியான தண்டனை வாங்கி கொடுத்து அவங்க கண்ணு முன்னாடி அந்த தண்டனையை வாங்கி கொடுக்கும்போது தான் அவங்களுக்கான ஒரு மகிழ்ச்சி பிறக்குமோ இல்லையோ. சும்மா நான் 7 பேர் வன்புறவு பண்ணால் அவங்களுக்காக ஒரு 10 லட்ச ரூபாய் நான் இவங்களுக்கு கொடுத்தேன். அந்த 10 லட்சம் அவங்க பார்க்காம இருக்காங்களா சொல்லுங்கள்? பணம் இருக்கிறதுனால தான் அவங்க ஊர் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே மாறணும். நன்றி.